வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் இந்த ஊர் ஒரு சிறிய நகரமா இல்லை ஒரு பேரரசியின் கடல் வாயிலா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். காரைக்கால் இன்று புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பகுதி. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இது சோழ பேரரசின் முக்கியமான நகரங்களில் ஒன்று. காவிரி டெல்டா பகுதியில் அமைந்த இந்த நகரம் வேளாண்மையும் கடல் வாணிபமும் ஒரே நேரத்தில் வளர்ந்த அபூர்வ இடம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற மகா அரசர்கள் காலத்தில் காரைக்கால் என்பது சாதாரண ஊர் அல்ல, ஒரு சர்வதேச துறைமுகம். இந்த துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் புறப்பட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரை வாணிபம் நடந்தது. சோழர்களின் கடற்படை வலிமைக்கு இந்த காரைக்கால் போன்ற துறைமுகங்களே அடித்தளம். காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து மசாலா பொருட்கள், நெசவு துணிகள், அரிசி, கரும்பு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதற்கு பதிலாக தங்கம், அரிய பொருட்கள், கலாச்சார தொடர்புகள் தமிழகத்துக்குள் வந்தன. இதனால்தான் சோழர்கள் ஒரு கடல் பேரரசாக உருவானார்கள். காரைக்காலின் வரலாற்றில் ஒரு ஆன்மீக அதிசயம். காரைக்கால் அம்மையார் சைவ சமயத்தின் முதல் பெண் நாயன்மார். அவர் வாழ்ந்த காலமும் அவர் பெற்ற மரியாதையும் காரைக்காலின் ஆன்மீக உயரத்தை காட்டுகிறது. இன்றும் சோழர் கால சிவன் கோயில்கள் காரைக்காலின் வரலாற்றை பேசிக்கொண்டே இருக்கின்றன. காரைக்கால் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கிடைத்த சோழர் கால கல்வெட்டுகள், அதில் கூறுவது நிலத்தானங்கள், கோயில் நிர்வாகம், வரி முறைகள், இவையெல்லாம் காரைக்கால் சோழர் ஆட்சியில் இருந்தது என்பதற்கான உறுதியான ஆதாரம். சோழர்களுக்கு பிறகு பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு நாயக்கர்கள், பின்னர் பிரெஞ்சு ஆட்சி. இதனால்தான் இன்று காரைக்கால் ஒரு தனித்துவமான நகரமாக உள்ளது. காரைக்கால் ஒரு சிறிய நகரமாக தெரிந்தாலும் அதன் பின்னால் மறைந்திருப்பது சோழர்களின் கடல் பேரரசின் பெருமை, தமிழ் வரலாற்றின் உயிர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தமிழ் வரலாறு தொடரும். நன்றி.